வணக்கம் நண்பர்களே. பாசிச பாயாசத்தை குடிக்க தயாராகிவிட்டாரா விஜய்? அது என்ன பாசிச பாயாசம்? அந்த வார்த்தையை சொன்னதே நடிகர் விஜய் தான். அவருடைய முதல் மாநாட்டில் சொன்னார். அவங்க பண்ணுறது பாயாசம்னா நீங்கள் பாசிசம்னா நீங்கள் பண்ணுறது என்ன பாயாசமா அப்படின்னு திமுக பார்த்து கேட்டார். தீய சக்தின்னாரு. நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிரியே திமுக தான், கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ என்ன, இப்போ அந்த பாசிச பாயாசம்னு இன்னும் நல்ல ஒரு சொல்ல சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ ஒரு பாஜகவோட கை கோர்த்தி ஆகணும், இல்லைன்னா முதல்வர் ஆக முடியாது. அது வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா நான் இவ்வளோ நாள் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன், இப்போ அவங்க சரியாக தான் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவை ஆதரவு கேட்கணும். இதர் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சாகணும், அதுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்ட்டு. ஏன்னா பாஜகவோட இது கூட்டணி அதிமுக தானே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னாலும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு அவங்க பாஜக காலில் விழுறது தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா வழக்கு இன்னும் பாக்கி இருக்குது. கரூர் கூட்டணி நெரிசல் வழக்கு சிபிஐ விசாரித்து ஒரு நிலையில் இருக்குது. 2 முறை இவரே என்கொயரி போயிட்டு வந்திருக்கிறாரு. ஜனநாயகன் படம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா, அவங்களுடைய பையன் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கிற பையன் ஜோஸ் சம்திங் சார்லஸ், இப்போ இவங்க 3 பேரும் வந்திருக்கனால அடுத்து சூதாடிகள் உலகத்தை வேற உருவாக்கணும். அந்த உலகத்தை உருவாக்கணும்னா அதுக்கும் மோடி அரசாங்கத்தினுடைய ஆதரவு வேணும், மத்திய அரசினுடைய ஆதரவு வேணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பதவிக்கு வரணும், பதவிக்கு வந்தால் சூதாடிகள் உலகத்தை ஆரம்பிக்கணும். இத்தனை கொள்கைகள் வச்சுக்கிட்டு எப்படி அவங்கள போய் பார்க்காம இருக்க முடியும்? அதனால் அந்த பாசிச பாயாசத்தை அருந்தினால்தான் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க செய்ய முடியும். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே முதல் முறை அரசியல்வாதிகள், முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். முதல் முறையாக விஜய்க்கு இது வரைக்கும் தேட்டரில் கைத்தட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க. சரி, இதை பற்றி விமர்சனங்கள் அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு பாசிச பாயாசம் தயார், குடிக்க நீங்கள் ரெடியா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்பாங்க. அந்த பாசிச பாயாசத்தை குடிச்சிட்டு அவர் ஆட்சி அமைப்பாரா, இல்லை என்ன முடிவெடுப்பார் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். இது மாதிரி செய்திகளை தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு சேர்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.